கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் யுத்த வீரனே கவனி என்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு தியானிக்க வந்திருக்கிறோம். இப்போது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்தில் என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்று கடந்த நாட்களில் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய வீடியோலாம் நம்மளுடைய சத்தியத்தின் வழி டிவி சேனலில் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் இது என்ன பார்க்கலாம். அந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட நிலவரங்கள் இந்த உலகத்தில் நேரிடும், அது எவ்வளோ எச்சரிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் செய்கிறார். அவர் சொல்லாமல் எதையும் செய்கிறது கிடையாது. அப்படியே இந்த நாளில் ரொம்ப கடினமான காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போது இன்னையுடைய நிலை, இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. இந்தியா பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டிருக்குது. அடுத்தது அவர்கள் இந்தியா மேலே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்தியா ஒரு பதட்டமான சூழ்நிலைக்குள் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அது மாத்திரமல்ல, எங்கெங்கேயோ நாம் பார்த்த சம்பவங்கள் இப்போது நம்ம நாட்டிலையும் தீவிரமடைந்திருக்கிறது. இதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஏன்னா தீர்க்க தரிசனத்தில் சொன்ன மாதிரி நடக்குது. அது மாத்திரம் இல்லை, எந்த இடத்துலையும் நாம் சமாதானம் அல்லது சமாதானம் இன்றைக்கு நம் நாட்டில் இருக்கும் அல்லது எங்கே வேறு யாருக்காவது சமாதானமாக இருக்கிறார்கள் என்ற சொற்களை எல்லாம் நாம் கவனிக்கும்போது அல்லது அது கேட்கிற போது வேதம் சொல்லுது, எங்கே சமாதானம்னு சொல்கிறாங்களோ அங்கே உடனடியாக பிரச்சனை வரும். எப்போது? அது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:3. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இப்போ சமாதானமும் சௌக்கியம், எங்க சமாதானம் சொல்றாங்களோ அங்க உடனே என்ன அவங்க எங்களை கர்ப்பவதிக்கு வேதனை வருகிறது போலன்னா, இந்த கர்ப்பிணிகளுக்கு எப்போ வலி வரும் அப்படின்னு தெரியாது. இப்போ பைபிள் வாசிச்ச சிஸ்டர் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் அவங்க அந்த மருத்துவத்துறையில் தான் அவங்க இருக்கிறாங்க. எப்போ வலி வரும், என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படியே ஒரு சமாதானமாக போயிட்டே இருக்கும். உடனடியாக என்னங்க ஒரு பிரச்சனை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதுவும் இப்போ நம்ம காலத்தில் அது மிக அதிகமாகி கொண்டிருக்கிறதாக நம்ம உணர்கிறோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா, உலக அளவில் இன்றைய தேதியில் நீங்கள் உலகத்தில் நடக்கிற சண்டைகளை இன்றைக்கு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து பாருங்கள், எங்கெல்லாம் சண்டை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களை விட இன்றைக்கு அதிகமான சண்டைகள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். யுத்தங்கள். அதனால் அங்கே சொல்லும்போது சடுதியாய் வேதனை வரும், பிரசவ வேதனை வருவது போல எங்கே சமாதானமும் சௌக்கியமும் என்று சொல்லுகிறார்களோ அங்கே சடுதியாய் பிரச்சனை வரும் என்று சொன்னது போல அது எப்போ வரும் இல்லைங்களா என்று கூட நாம் பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னாடி கொடுக்கிற அடையாளங்கள் அது 1-2 வசனங்கள் வாசிங்க. அதுலேயே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் அங்கேயே போட்டிருக்கிறாங்க. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கண்டினியூ பண்ணுங்க. 3வது வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், இப்போ மேல தப்பி போவதில்லை. இப்போ மேல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டே வர்றாங்க. எப்போ நடக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைன்னும் போது அந்த பயங்கரமான ஒரு இருட்டு காலம். இருட்டு காலம்னா என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு காலம்னு அர்த்தங்க. அதில் கடைசி காலத்தில்
யுத்தங்கள்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும், மறுபடியும் ஒரு முறை வாச்சிட்டு அப்படியே போகலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 24:6. மத்தேயு 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ இது முடிவா அப்படின்னா உடனே இல்லை, ஆனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்போது 7வது வசனம் சொல்கிறாங்க பாருங்க. 7வது வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். போதுங்க, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதனால 7வது வசனத்தில் சொல்லும்போது ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், அங்கங்கன்னா பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. அதாவது ஒரு பக்கம் சண்டை நடக்கும், இன்னொரு பக்கம் பஞ்சம், சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும், இன்னொரு பக்கம் கொள்ளை நோய் நடக்கும், இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றமாகும். இதெல்லாம் ஒவ்வொரு முனைகள் அங்கங்கே நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் எல்லாமே சேர்த்து இந்த பூமிக்கு நடக்கும். அப்போ தான் பிரச்சனையே. அப்போ தான் மனுஷனுடைய இறுதியம் ஆகிடுங்க, சோர்ந்து போயிடும். அப்போ தேவன் எல்லாத்தையும் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறார்? முதல்லையே சொல்லிட்டார், நான் வரும்போது உலகத்தில் கொள்ளை நோய் வரும், கட்டாயம் வரும், அப்போ தான் நான் வரேன்னு அர்த்தம். அப்போ கொள்ளை நோய் வந்தோம், நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கொள்ளை நோயை எடுத்து போடுங்க தேவனேன்னு ஜெபம் பண்ணுறோம். அதை எப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இல்லையா? அப்போ நிறைவேறணுனாக்கா அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் தானே நம்ம. அப்போ நடக்கக்கூடாது, நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம எப்படி ஆகிட்டோம்? மாறாயிட்டோம். என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நான் இதில் மாட்டாதபடிக்கு இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்னொருத்தரை தப்பு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கணுமே தவிர தேவனுக்கு நம்ம ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் சிலுவையில் முடிக்கிற வரைக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேறும்படியாகவே என்ன பண்ணார்? நடந்தார். அவரை போலத்தான் நாமளும் நடக்கணும். இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஊரில் சண்டை நடக்குது, சண்டையை நிறுத்தும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வரது வேணான்ற மாதிரி ஆகிடும். சண்டை நடக்கட்டும், எனக்கு என்ன பாடம் வச்சுருக்கிறீங்க? நான் மற்றவர்களை எப்படி காப்பாற்ற போகிறேன்? ஏனென்றால் இது உம்முடைய கோபத்தின் நாள். ஏன் கோபத்தின் நாள் வருது? ஒரு மகிமையான நாள் வர்றதுக்கு கோபத்தின் நாள் வருது. அந்த மகிமையான நாளுக்கு நாம் தயாராகணும் என்பதற்காக இந்த கோபத்தின் நாள் வருது அப்படின்றது நமக்கு புரியணும். அதுதான் சொல்கிறாங்க, இவைகள் எல்லாம் வேதனையின் ஆரம்பம். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன யோசிக்கிறோம்? இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆகுதுப்பா பிரச்சனை, உலகத்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இந்தியாவில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஊருக்கு ஊர் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது, மக்களுக்கு மக்கள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது, என்னென்னவோ கலவரங்கள் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் நடக்க போகுது. கலவரங்கள்லாம் நடக்குமே, நடந்து தான் ஆகணும். அப்போ கலவரங்கள் நடக்க போகுது. இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனித்து இல்லைங்களா நம்மளுடைய ஓட்டத்தை ஓடணும். இப்போது உலகத்தில் பார்த்தோம்னா சண்டை நடக்குது, போர் நடக்குது. இப்போ போருக்கு அந்தந்த நாட்டு மக்கள் ஆயத்தமாகிறார்கள், ஆயத்தமாக சொல்கிறாங்க அரசாங்கம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரஷ்யாவும் எங்கே கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க, போருக்காக கட்டாயம் 18 வயசு மேலே இருக்கிறவங்க இல்லைங்களா சோல்ஜர்ஸாக வரணும், போர் வீரர்களாக வரணும், அவங்க ட்ரெயின் பண்ணணும், சண்டைக்கு போகணும் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போது பிரச்சனைகள் அதிகமாகும்போது எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் வருது. இதுதானே போர். அங்கே பிரச்சனைகள் வருது, எதிர்த்து போராடணும் அதுங்களா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிரச்சனைகள் நமக்கு வருகிற போது நாட்டுக்கு எதிர்த்து போராட வேண்டும் என்கிறது அங்கே வருது. ஓகே, இந்த போரை நம்ம கவனிக்கிறோம். அதுக்கு அந்த போரை சமாளிப்பதற்கு அல்லது எதிர்ப்பதற்கு அவருடன் சண்டையிடுவதற்கு போர் வீரர்கள் அங்கே செல்லுகிறார்கள், களத்துக்கு போகிறார்கள்.
அங்கே எதிரியோடு சண்டை செய்கிறார்கள். அதை நம்ம பார்க்குறோம். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார்? என் வருகை சமீபமானது. இன்னொரு என்ன சொல்கிறாரு? இருட்டில் திருடன் வருகிற விதமாக வருவேன். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நாம் ஒரு தெளிவுக்கு வரணும். என்ன தெளிவு என்றால், இந்த சம்பவத்திலிருந்து எனக்கு என்ன பாடம்? நான் ஏற்கனவே சொன்ன போல், ஒரு பிரச்சனை உருவாகுதா அதை ஸ்டாப் அப் பண்ணிவிடுங்கன்னு நம்ம ஜெபிக்கிறது யூஸ் இல்லை. ஏன்னா தேவன் அது தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுட்டார். அது நிறைவேறித்தான் ஆக வேண்டும். அந்த நிறைவேறதுக்காகத்தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன்னை என்ன பண்ணார்? அர்ப்பணித்தார். அதனால் அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதிலிருந்து எனக்கு என்ன பாடம்? அங்கே சண்டை நடக்குது, எனக்கும் சண்டை நடக்குது. அங்கே லிட்டரலாக சண்டை நடக்குது, நமக்கு ஆவிக்குரிய ரீதியான சண்டை நடக்குது. அங்கே ஒரு எதிரி இருக்கிறாங்க, நமக்கும் ஒரு எதிரி இருக்கிறாங்க. ஏங்களா? அது யார் நம்மளுக்கு தெரியும்? சாத்தான். அப்போ அங்கே எப்படி போர் செய்கிறார்களோ அப்படியே நம்ம கூட வைராக்கியமாக என்ன பண்ணோம்? இங்கே கூட போர் செய்யணும். அப்போ நாம் என்னவா இருக்கிறோம்? இப்போ போர் வீரர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த போர் வீரர்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை இந்த நாளில் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு வேகமாக முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஓகே, இப்போ கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நாம் போர் வீரர்கள். ஏன் ஒரு போர் நடக்கும்போது அது என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. எத்தனையோ ரக விமானங்கள், எத்தனையோ ரக ஹெலிகாப்டர்கள், எத்தனையோ ரக துப்பாக்கிகள், எத்தனையோ ரக கையெறி குண்டுகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போர் வீரர்கள் போவாங்க. அப்போ ஆயுதங்கள் இல்லாமல் போர் செய்ய முடியாது, எதிரி அடிக்க முடியாது. இப்போ நாம் கூட நம்ம எதிரி அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆயுதம் வேணும் இல்லையா? அந்த ஆயுதம் எடுத்துகிட்டு தான் எதிரியை அடிக்கிறவர்களாக இருக்கணும். அதை ஒரு வசனம் சொல்கிறாங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 2 தீமோத்தேயு 2:3. எடுத்தவங்க வேகமாக வச்சிருங்க, நேரம் இல்லை. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீயும் இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனாய். அப்போ நாம கூட என்ன ஆயிட்டோம்? போர் சேவகன். அப்போ போர் சேவகன்னா சோல்ஜர் ஆகிட்டோம். இப்போ சோல்ஜர்னா நமக்கு கூட என்ன பண்ணுங்க? போருக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கலாம். வெப்பன் வேணும். ஏன்னா எதிரி அடிக்கணும்னா வெப்பன் வேணும். அதை தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு சண்டைக்கு போங்க. பிசாசு என்ன பண்ணுங்க? நம்ம நினச்சிக்கிறோம் இல்லைங்களா, பிசாசு நம்மளை தொந்தரவு பண்ணால் தேவன் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கணும்னு. தேவன் நம்மளுக்காக என்ன பண்ணுவார்? சண்டை போடுவார். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இல்லை, பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்களே நல்ல திராணி உள்ளவனாக இருக்கிறதுக்கு நீயே சர்வ ஆயுதத்தை என்ன பண்ண? எடுத்துக்கிற. சர்வ ஆயுதத்தையும் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சர்வ ஆயுதத்தை எடுத்துக்கணும். எதுக்கு எடுக்கிறது? அவனை அடிக்கிறதுக்கு. அப்போ அவனை அடிக்கிறதுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க? சர்வ ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் யுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உலகத்தில் யுத்தம் யுத்தம் யுத்தம்னு பார்த்துட்ருக்குறோம். நமக்கு கூட ஒரு யுத்தம் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அந்த எச்சரிப்பு தான் இங்கே கொடுக்குறாங்க. இருளே திருடன் வருகிற விதமாய் வரன்னா ஒரு எச்சரிப்பு. நீ எச்சரிக்கையாக இரு. எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது? உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நான் எச்சரிப்பு அடைய வேண்டும். அதுதாங்க அங்கே சொல்கிறேன். சத்தியம் என்னும் கச்சை சொல்லிட்டாங்களா, இழுப்பில் பெல்ட் கட்டியிருக்கணும். நீதி என்னும் மார்க்கவசம் போட்டிருக்கணும். சுவிசேஷம் என்னும் பாதரட்சை போட்டிருக்கணும். விசுவாசம் என்னும் கேடயம் பிடிச்சிருக்கணும். ரட்சணை என்னும் தலைசீராக இருக்கணும். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் கூட இருக்கணும். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஜபம் கூட முக்கியம். இந்த ஜபத்தினால தாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே சரி பண்ணிக்க முடியாது.
நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னென்னா ஜெபம் தான். இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையைத்தான் நோக்குறாங்க இல்லைங்களா? பிரச்சனையைத்தான் நோக்குறாங்க. எதிரி நம்மளை அடிச்சிட்டான் அதுதான் தெரியுது. ஆனால் அவனை அடிக்கணும், அதை எதிர்க்கணும் இல்லைங்களா, அவனை முறியடிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆகல, வர மாட்டேங்குது. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனையைத்தான் பார்க்குறோம். பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா எதிரிக்கு எதிர்த்து நிற்கிறது தான் கரெக்டு. அதாவது ஒருத்தர் நம்மளுக்கு என்னமா பிரச்சனை உருவாக்குறாங்களோ அதே பிரச்சனை அவங்களுக்கு என்ன பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்றது நோக்கமாகி நம் பிரச்சனையை நம்ம ஜாஸ்தி ஆக்கினே இருக்கிறோம். ஆனால் தேவனு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, இல்லைப்பா அவனை எதிர்த்து நிற்கணும். உனக்கு பிரச்சனை எதனால் வந்ததுன்னு பார்க்கணும். நீ சாத்தானால தான் உனக்கு பிரச்சனையே தவிர மனுஷனால இல்லை. அதுக்கு வசனங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அதனால் இப்போ நீ சர்வ ஆயுதங்களை எடுத்துக்கொள்னு ஒரு 7 காரியம். இதை தவிர இன்னும் சில காரியங்கள் கூட இருக்குது. அதாவது தரித்து கொள்ள வேண்டும் அல்லது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் போருக்கு நாம் தயாராக முடியும். ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, ரோமர் 13:12, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்களை என்ன பண்ணோம், நாம தரித்து கொள்ளணும். நீங்களா இப்போ மேலே சர்வ ஆயுதங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ ஒளியின் ஆயுதங்களை கூட என்ன பண்ணோம் நம்ம அது என்ன ஒளியின் ஆயுதம் அப்படின்னா அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். இதெல்லாம் இருட்டுக்குரியது இல்லை, இருட்டுக்குரிய ஆயுதம். இதை வச்சு தான் இருக்குதுங்க. பொறாமை இல்லைங்களா, வாக்குவாதம் இல்லைங்களா, அப்புறம் இச்சை அடக்கம் இல்லாமல், இதெல்லாம் இருட்டுக்குரியது. ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படியே. அப்போது நாம் கூட சண்டை போடணும். நம்முடைய சண்டை யார்கிட்ட தான் இருக்குதுங்க, சாத்தான் கிட்ட தான். அதுதான் உங்களுக்கு சண்டை யார் கூட இருக்குதுன்னா, அது அந்த வசனம் முடிச்சிடலாங்க, வாசிக்கலாம். அது 14 வாசிக்க. அகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், அந்த சர்வ ஆயுதங்கள் கூட இயேசு கிறிஸ்துவையும் அணிந்து கொள்ளணும். அதான் கொலோசியர் 3:14 சொல்லும்போது, 3:14 கொலோசியர் 3:14, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். வந்துச்சுங்களா? அப்போ அன்பு யார் மேல அன்புங்க? இப்போ பிரச்சனை யாரால உங்களுக்கு உருவாகுதோ அவங்க மேலே நீ அன்பு செய். பிரச்சனையை உருவாக்குற யாருங்க? பிசாசன். அவங்க மேலே அன்பு செய்யக்கூடாது, தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கக்கூடாது என்றதுக்காக வாக்குவாதத்தை அவன் என்ன பண்ணுறான் நம்ம மேலே. அதுதான் எதிரியினுடைய வேலை. பொறாமையை நம்ம மேலே என்ன பண்ணுறான், துர்இச்சையை நம்ம மேலே என்ன பண்ணுறான், விரோதத்தை நம்ம மேலே என்ன பண்ணுறான், வேசித்தனத்தை நம்ம மேலே என்ன பண்ணுறான், போட்டு 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 அதில் ஏதாவது அவன் மாட்டிக்குவானா அப்படின்னு பார்க்க. நம்ம அதெல்லாம் ஒதுக்கி விடணும். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவனு போல நாம் மாறணும் என்ற சிந்தை தான் நம்ம எல்லாவற்றிலும் காப்பாற்றும். 1 பேதுரு 4:1 இருக்குது இல்லைங்களா? 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அந்த சிந்தை வேணும். இப்போ நம்மளுக்கு பிசிக்கலா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற போர் மாதிரி ஒரு எதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எதிரியாக நம்மளுக்கு இல்லை. நமக்கு எதிரி ஒரே ஒருத்தர் தான். யார் தாங்க? பிசாசானவன் மட்டும்தான் நமக்கு நாங்கள் எதிரி இல்லைங்களா? அவனை எதிர்க்கணும். மற்றவங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க, அன்பு செய்யணும். எப்படி நமக்கு கெட்டது செஞ்சாலும் அவங்கள அன்பு செய்யணும். என்ன எப்படி அன்பு செய்யணும்? அவங்க எனக்கு கெட்டது செஞ்சுருக்கிறாங்க, எனக்கு தீமை செய்திருக்கிறாங்க, என் மீது பொய்யாய் சொல்லியிருக்கிறாங்க, என் மீது பொறாமை கொண்டிருக்கிறாங்க, என்னங்க அப்படின்ற எண்ணம் வரும்போது அவர்கள் இல்லை, சாத்தான் தான் இதை செய்கிறான். புரிஞ்சுச்சிங்களா? இதுதான் போராட்டம். அப்போ நம்ம அதான் சொல்கிறாங்க இல்லைங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும்போது, எபேசியர் 6:18,
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அடுத்த வசனம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற இது வாசிங்க. எபேசியர் 6:11 வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அந்த நல்ல மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. நம்மளுக்கு போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு போராட்டம் அங்க அல்ல. ஏன் அல்ல? இல்லைங்களா? அவங்கள இயக்குறதே சாத்தான் தான். அப்போ நம்மளே என்ன பண்ணுறான்? அப்படி இயக்க தூண்டுறான். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்ததுனால நாம் அப்படி இயங்கக்கூடாது, செப்பரேட் ஆகணும். அப்போ நம்மளுக்கு போராட்டம் யார் கொடுத்தாங்க? சாத்தான் கொடுத்தான். அதுக்கு தான் சர்வாயுதம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஆவிக்குரிய ஆயுதம். இதில் தான் போராட்டம் வேணும். மனுஷனுக்குள்ளே நம்மளுக்கு போராட்டம் இல்லை சகோதர சகோதரி. உங்களுக்கு கணவனுக்காக உங்களுடைய கணவர் கூட உங்களுக்கு போராட்டம் இல்லை, உங்களுடைய மனைவி கூட உங்களுக்கு போராட்டம் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் கூட உங்களுக்கு போராட்டம் இல்லை, உங்கள் மாமியார் கூட உங்களுக்கு போராட்டம் இல்லை, உங்கள் சொந்தக்காரங்க கூட உங்களுக்கு போராட்டம் இல்லை, உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட போராட்டம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி தோன்றும். அப்படி தோன்றும்படியாக பிசாசானான் விதைக்கிறான். அப்போ தான் நீ அவன் இஷ்டத்துக்கு வர முடியும். அவனுக்கு சமாதானம் தெரியாது. சண்டை பிரச்சனைகளை தான் என்ன பண்ணோம் அவனுக்கு தெரியும். அது உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவன் அவர்களை தூண்டி விடுகிறான், நமக்கு எதிராக செய்கிறான். அதிலிருந்து நம்ம மாறணும். இதுதான் போராட்டம். அப்போ நம்மளுக்கு போராட்டம் எங்கே தான்? உள்ளத்தில் தான். உள்ளத்தில் யாரை சுமக்கிறோம்? இந்த உள்ளத்தில் யாரை தரித்து கொள்ளுகிறோம்? இந்த உள்ளத்தில் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அவங்க செய்கை நமக்கு வரணும். அதான் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. சபை கிறிஸ்துவ சபைக்கு இருக்கிறார், தலையா இருக்கிறார் என்றால் தலை சிந்தனை தான் சரீரம் முழுவதும் செயல்பட வேண்டும். பாத்தீங்களா? ஆனால் சரீரம் தனியாக செயல்படுமானால் தலையிலோடு சேரலன்னு அர்த்தம். இந்த யுத்தங்களை பார்க்கிற போது, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிற போது நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம்? எந்த அளவுக்கு பிசாசுக்கு எதிர்த்து போராடி 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 ஜெயித்து நாம் வந்திருக்கிறோம்னு தேவன் பார்க்குறாங்க. இதுக்கு தாங்க நம்மளை அழைச்சிருக்கிறார். எதுக்கு? 1 தீமோத்தேயு 6:12. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பாத்தீங்களா? நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை பற்றிக்கொள். இதுக்கு தான் என்ன பண்ண? நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னா நல்ல போராட்டம்னா என்ன தெரியுங்களா? நமக்கு மற்றவங்களால கஷ்டம் வரும், அது இயேசுவே உமக்காக பொறுத்துக்கிறேன்னு சொல்கிறது தான் நல்ல போராட்டம். அதை எதிர்த்து நிற்கிறது நம்மளுடைய நல்ல போராட்டம் இல்லை. பதிலுக்கு பதில் செய்வது நம்மளுக்கு நல்ல போராட்டம் இல்லை. அவங்களுக்கு எனக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, திருப்பி அவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்பது நல்ல போராட்டம் இல்லை. அது கிறிஸ்துவ தன்மையும் அல்ல, அது கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிற தன்மையும் அல்ல. அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகளை, உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து எனக்கு கூட சண்டை இருக்குதுப்பா, நான் கூட யுத்த வீரனாக இருக்கிறேன், நான் கூட சில விஷயங்களை கவனிக்கணும்னு பார்ப்போம். அதாவது போர் வீரன் பயப்படக்கூடாதுங்க. கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது போர் வீரன் என்ன பண்ணக்கூடாதுங்க? பயப்படவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? அவர் எல்லா காரியங்களையும் செய்யணும். பயந்துட்டா போர் வீரன் ஆகாது. தைரியமாக போகணும், தைரியமாக செய்யணும். பார்த்தீங்களா? அப்போது மனசு முழுவதும் அந்த போர் வீரனுக்கு என்ன இருக்கும்னா, அந்த எதிரியை வீழ்த்த வேண்டும், அவனை செயலிழக்க வேண்டும், செய்ய வேண்டும். அதுதான் மனசில் இருக்கும். ஒவ்வொரு சோல்ஜருக்கும் அதுதான் எண்ணம். நாம் கூட சோல்ஜர்ஸ், நாம் கூட அப்படிப்பட்ட எண்ணம் தான் நம்மளுக்கு கூட என்ன பண்ணுங்க வரணும். அதை தான் சொல்கிறாங்க யூதா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லும்போது, யூதா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், பிரியமானவர்களே,
பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு தைரியம் இல்ல, தைரியமாய் போராட வேண்டும், தைரியமாய் போராட வேண்டும். அந்த போராடுகிற தன்மை நமக்கு இல்லை. நாம் என்ன திரும்ப பண்ணுறோம்? அதை சகித்து கொள்ளுகிற ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லாததுனால நாம் என்னங்க மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் எதிர்த்து நிற்கிறோம். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் பிரச்சனை பண்ணிக்கிறோம். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் பிரச்சனை பண்ணி கோர்ட்டுக்கு போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், தலைவர்களை போய் பார்க்குறோம், போராட்டம் அங்கன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் எங்கே தெரியுங்களா? பிசாசோடு தான். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், இந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு என் கை விரலெல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க, என்னை தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறான் சங்கீதக்காரன். சங்கீதம் 144:1 வாசிக்கும்போது, சங்கீதம் 144:1, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம தேவன்கிட்ட கேட்கணும், இது பிசாசுனால வந்திருக்குது, இந்த பிசாசை ஜெயிக்கணும். பிசாசு என்னை தூண்டி விடுறான், எனக்கு கோபம் வரணும்னு. ஆனால் உங்களுக்கு கோபம் கூடாது. உங்களுக்கு கோபப்பட்டாலும் சூரியன் மறையிறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், உங்கள் கோபம் போயிடணும்னு உங்களுக்கு வசனம் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் காலகாலத்துக்கு நாம் ஒருத்தர் மேலே கோபம் வச்சுட்டே இருக்கணுன்ற எண்ணத்தை பிசாசானவன் எனக்கு விதைக்கிறான். அதுலேருந்து நான் வெளியே வர முடியல. இப்போ தேவனே என்னை வெளியே கொண்டு வாப்பா அப்படின்னு ஜெபிக்கணும். அதனால தான் அங்கே சொல்லுவாங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபத்தில் என்ன பண்ணணும், தரித்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சாயலில் மாறினா சும்மா இல்லைங்க, அது ரொம்ப கடினம். ஆனால் துணை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். துணையை ஏற்றுக்கொண்டு, அதாவது அவருடைய உதவியை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நாம் முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ உதங்க மாமிசத்தோட ரத்தத்தோடு இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணிடணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு வேண்டியவர்கள் நமக்கு விரோதியாகும் போது, நமக்கு வேண்டியவர்களே நம்ம அவமானப்படுத்துகிற போது, அதெல்லாம் நம்ம தேர்றதுக்காக, இயேசு கிறிஸ்துக்குள்ளே வளர்றதுக்காக, இயேசு கிறிஸ்துவின் சாயில நாம் மாறுறதுக்காக, பழைய மனுஷன் ஒழியறதுக்காக, புது மனுஷன் வரலறதுக்காக தேவன் சாத்தானை வச்சிருக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கணும். நம்ம புது மனுஷனுடைய வளர்ச்சிக்காக. இல்லைன்னா சாத்தானை எப்போ அழிச்சிருக்கலாங்க, ஏதேன் தோட்டத்திலே அழிச்சிருக்கலாங்க. ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்னா, இந்த மனுஷனாகிய நாம நம்முடைய உள்ளங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் உலகத்தோடு ஒட்டிகிட்டு இருக்குது. அதிலிருந்து பிரித்து எடுத்து இயேசு கிறிஸ்துவின் சிந்தை போல நம்ம மாறி திவ்ய சுபாவம் நமக்கு வரணும். அந்த திவ்ய சுபாவம் பிதாவாகிய தேவன்கிட்ட இருக்குது. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளாகும் பொருட்டு பிசாசானவனை தேவன் இந்த பூமியில் நமக்கு விரோதமாக வைத்திருக்கிறதே நாம் வளர வேண்டும். அதனால் ஒரு விஷயம் சம்பவம் நடக்குதுன்னா, இது பிசாசுத்தான் காரணம்னு ஃபஸ்ட்டு புரியணும். ரெண்டாவது, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பா அவங்க இப்படிலாம் பேசணும், அது உனக்கு தான் சித்தமா? என்னை அவமானப்படுத்தணும் உனக்கு சித்தமா? ஓகேப்பா, உனக்கு சித்தமானா அதை அப்படியே ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்னை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தள்ள மாட்டீங்க. கொஞ்சம் மனசு கஷ்டம் வந்தாலும் என்னை தேற்றுவீங்க, என்னை பலப்படுத்துவீங்க, பரவாயில்லப்பா. தேவன் சித்தத்துக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அடுத்தது, அவருக்காக காத்திருக்கணும். இதுதான் யுத்த வீரனுடைய அழகு, காத்திருப்பு, சித்தம். ஏங்களா? சாத்தானுடைய தந்திரத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருக்காய் காத்திருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறது. இதுக்கு தான் யுத்தங்கள். அந்த யுத்தங்களை பார்த்து நாம யுத்த வீரர் என்று நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் யுத்தங்களே தேவன் அனுமதிச்சிருக்கிறார். சகோதர சகோதரி, ஒரு வசனம் சொல்றாங்க, 2 கொரிந்தியர் 10:3 வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறோம், மாமிசத்தின் போர் செய்யவில்லை. இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்கோன்னா, நாங்கள் உலகத்தில் தான் வாழ்கிறோம், எங்கள் போராட்டம் உலகத்தை சார்ந்ததல்ல.
நம்ம போராட்டம் உலகத்தை சார்ந்ததல்ல. ஒரு கிறிஸ்துவர் வந்து சொன்னார், இதுதான் நம்ம ஒரு கட்சியில் சேர்ந்துருக்குறோம், நம்ம சர்ச்சுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வைங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அமௌண்ட் கொடுங்க, நம்ம மாநாடு நடத்துகிறோம், அதில் பேச போகிறோம். நான் மனசில் நினச்சிக்கின விஷயம் அதுதான். இந்த சர்ச்சு தேவனுடையது. சர்ச்சை பாதுகாத்து வழிநடத்த போகிற ஒரு தேவன். அவர் சர்ச்சை நான் எப்படி காப்பாற்ற முடியும்? கரெக்டுங்களா? அவர் சர்ச்சை நான் எப்படி காப்பாற்ற முடியும்? உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களாகவோ அல்லது உலகத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களாலேயோ சபையை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா சபை சர்வ வல்லவருடையது. அது அவர் கரங்களில் இருக்குது. அவருக்கு தெரியும். அவருக்குள்ளே நாம் இருந்தால் நாம் காப்பாற்றப்படுவோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? நாம் இங்கே சப்போர்ட் வேணும், அங்கே சப்போர்ட் வேணும், இந்த துணை வேணும், அந்த துணை வேணும், நம்மளுக்கே ஒரு கட்சி வேணும், நம்மளே பாதுகாத்துக்கணும், இல்லைங்களா, கிறிஸ்துவனை யாரும் டச்சப் பண்ணக்கூடாது அப்படின்னு போராட்டம் எங்கத்தான் போதுங்க? உலகத்துக்குரியதாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த உலகத்தில் தான் வாழறோம், ஆனால் எங்கள் போராட்டம் உலகத்தை சார்ந்ததில்லை, பிசாசுக்கு விரோதமாக நடக்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, அதை மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு அங்கே போராட்டம் இல்லை. நாம் எந்த அளவுக்கு போர் செய்கிறோமோ அந்த அளவுக்கு எதிரி நம்ம மேலே தாக்குவாங்க. கரெக்டாக? இப்போ ஒரு ஒரு ஊரை ஒரு பக்கம் ஒரு ஊரை பிடிச்சோம்னா, சண்டை போட்டோம்னா, இன்னொரு பக்கம் இப்படி சொல்லலாம், நம்ம அதாவது ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிறவங்கள 10 பேர் அடித்தா அந்த நாடு இந்த நாட்டில் இருக்கிறவங்களும் 10 பேர் யாவது அடிக்கும். அவங்க 50 பேர் அடித்தா இவங்களும் 50 பேர் அடிப்பாங்க. அவங்க ஒரு சிட்டியை காலி பண்ணால் இவங்க ஒரு 2 சிட்டியை காலி பண்ணுவாங்க. அப்போ ஜாஸ்தியாக இனத்தான் இருக்கும். அப்போ தேவனுக்காக நான் ஒப்பு கொடுத்து வாழும்போது பிரச்சனை குறையாது, பிரச்சனை ஜாஸ்தியாகும். அந்த பிரச்சனை மனசை வலிக்கும். ஆனால் நான் வலியை பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த நிமிஷமே அந்த பிரச்சனையை எடுத்து போட்டுருவார் தேவன். அந்த பிரச்சனையை அப்படியே வாழ வைக்கிறது கிடையாது, அந்த பிரச்சனையோடய நம்ம மூவ் பண்ணுறது கிடையாது. அந்த வலியை பொறுத்துக்கிறோமா? ஏன்? எதிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நான் அடிக்கடிக்கு இவ்வளோ அடிக்கிறானே, என்னத்த நம்ம பேசாமல் எல்லாம் விட்டுலாம் போடுறதுன்னு நினச்சா முடிஞ்சிடுச்சு. சில நேரங்களில் பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு சோர்வு வந்துடும். தேவனே முறுமுறுக்கிற நிலைமைக்கு என்ன ஆயிடுவோம், போயிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு சோர்வு வந்துடும். என்னையா வாழ்க்கை அதுன்னு தோணும். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 24:10, நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன, இந்த ஆபத்து காலம், மகா உபத்திரத்தின் காலம் ஆரம்பமாயிடுச்சு. உலகத்தின் அழிவு ஆரம்பமாயிடுச்சு. உலகத்தின் முடிவின் விளிம்பில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாக போகுது. இன்னும் கொஞ்ச நாட்கள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? ஆனால் நம்ம நோக்கம் என்ன தெரியுங்களா? புறம்பான மனுஷன் அழியணும், அதற்காக எல்லாத்தையும் தாங்கணும், இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாத்தையும் பொறுத்துக்கொள்ளணும். 2வது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளரணும். இதற்காகத்தான் சாத்தானியே தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் மாறுவதற்கு தான் சாத்தானே தவிர, நாம் சீர்படுத்துவதற்கு தான் சாத்தானை வச்சிருக்கிறாரே தவிர வேற ஒரு காரியமும் இல்லை. கிருபையின் பாத்திரம் பூரணமாகிறதுக்காக எத்தனத்தின் பாத்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால் நாம் தேவனுடைய போர் வீரர்கள். தேவன் நம்மளை அப்படித்தான் பார்க்குறார். நாம் தேவனுடைய போர் வீரர்கள். நாம் போராடுகிறோம், போராட வேண்டும். 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த போர், இந்த சண்டை. யுத்த வீரராக இருந்தால் மட்டும் போதாது,
பயம் இல்லாமல் எதிரியை தைரியமாக சண்டை போடுறதுக்கு கற்றுக்கணும். நம்முடைய எதிரி சாத்தான் தான். இல்லைங்களா? நம்முடைய கெட்ட எண்ணங்கள் அவன் தான் அதை விதைக்கிறான். அதெல்லாம் எடுத்து போடணும். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுத்துருக்கிற நல்ல கிரியைகள், நல்ல காரியங்கள் என்ன பண்ணோம்? நம்ம வளர்த்துக்கணும். பாவம் செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, நற்கிரியைகளிலும் வளர வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். இப்போ நடக்கிற இந்த யுத்தத்தெல்லாம் பார்க்கும்போது நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிடுச்சு. எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம் அதை தான் தேவன் பார்க்குறார். நம்மளோட ஆயத்தத்தை பார்க்குறார். சகோதர சகோதரி, அதனால் இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் யுத்த வீரர்கள். சாத்தானை எதிர்த்து போராட தேவன்கிட்ட செபிப்போம். நான் தேவனே, சாத்தானை எதிர்த்து நான் போராட வேண்டும். என்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் மாறணும். இயேசு கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளேருந்து வெளிப்படணும். இது புறம்பான மனுஷனுடைய சாயல், இது வேண்டாம். உள்ளான மனுஷன் வளரணும். அதுக்கு நான் தேவனே ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று கேட்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் சகோதர சகோதரி நாம் வந்திருக்கிறோம். ஆனால் எந்த நாளிலும் இந்த காரியத்தை நாம் செய்து முடிப்பதற்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ.